தமிழகத்தில் முருக பக்தி பெருகி வருது. இதை பொறுத்து கொள்ள முடியாத கம்யூனிச நக்சல் அமைப்புகள் கடந்த சில நாட்களாக இந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டை எதிர்த்து முருகப்பெருமான் மீது அவதூறு பரப்புற விதத்தில் தமிழகத்தில் பல இடங்களில் தெருமுனை கூட்டங்கள் நடத்திட்டு வர்றாங்க. இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கம்பு பகுதியில் அது போன்ற ஒரு தெருமுனை கூட்டம் நடந்திருக்குது. அதுல முருகப்பெருமான தகாத வார்த்தைகள்ல ஆபாச வார்த்தைகள்ல பேசியிருக்கிறாங்க. வள்ளி தெய்வானை தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் கேவலப்படுத்தி இருக்கிறாங்க. இதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் முருக பக்தர்கள் இதை தட்டி கேட்டிருக்கிறாங்க. தட்டி கேட்டவர்கள் மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் நக்சல் பயங்கரவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள் இணைந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதுல 2 பேர் படுகாயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களை அங்க பார்க்கறதுக்காக பல பேர் வந்திருக்கிறாங்க. அப்படி பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க வந்தவங்க மேலேயும் இந்த பயங்கரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. தமிழகத்தில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தணும்னு சொன்னா அது தமிழக அரசு எப்படியெல்லாம் தடுக்கலாம்னு யோசிக்குது. ஆனா பிரிவினைவாத அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகள் ஒரு மத மோதல்களை உருவாக்குற மாதிரி இன்னைக்கு பிரச்சாரம் பண்றாங்க. பொது இடங்கள்ல மேடை போட்டு மைக் செட் வச்சு தமிழ் கடவுள் முருகப்பெருமான அவமதிக்கிறாங்க. இதை எப்படி மக்கள் பொறுத்துக்குவாங்க? இனி ஒரு காலம் இந்து தெய்வங்கள் முருகப்பெருமான் தமிழகத்தில் அவமதிக்கப்படுவதை பொதுமக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிட்டு இருக்குது. பொது இடங்களில் மோதல் உருவாயிருக்குது. இதையெல்லாம் அரசாங்க கவனத்தில் கொண்டு இந்த மத மோதல்களை உருவாக்குகின்ற கூட்டங்களுக்கு தமிழகத்தில் அனுமதி கொடுக்க கூடாது. மீறி அனுமதி கொடுத்தார்கள் என்று சொன்னால் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு காரணமாக இருக்கிறது என்றுதான் பொதுமக்கள் நினைப்பார்கள்.